ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். நான் ஆகஸ்ட் மாதம் என்னென்ன புத்தகங்கள் வாசிச்சேங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் அந்த புத்தகங்களை பற்றின ஷார்ட்டான ஒரு ரிவ்யூவும் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு தனித்தனியாக எடுக்க கொஞ்சம் டைம் இல்லை, அதனால உங்களுக்கு ரெண்டையும் சேர்த்த ஒட்டுக்காக சொல்லிடுறேன். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா, நான் படித்த புத்தகம் சூல் புத்தகம். இது சோ தர்மனையா எழுதுனது. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, இது அடையாளம் பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். இதோட ஃபாண்ட் சைஸ்லாம் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் நல்லா கேப் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இந்த புத்தகம். இந்த புத்தகம் நான் லைப்ரரியில் எடுத்து தாங்க படித்தேன். ரொம்ப அருமையான புத்தகம். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வாசிக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம்னு நான் இதை சொல்லுவேன். இந்த புத்தகம் எதை பற்றி சொல்லுதுங்கிறதுக்கு முன்னாடி, இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி நம்ம இந்தியாவில் இருக்கிறப்ப பாளையக்காரர்களோட அவங்க சண்டை கட்டிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகுது. அதாவது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்துக்கு பொருள் அப்படிங்கிறது இல்லாமல், அதாவது நம்ம பண்டை மாற்று முறை தான் அப்போ இருந்தது. ஒரு பொருளை கொடுத்து பொருள் தான் நம்ம வாங்க முடியும். அந்த ஒரு காலகட்டத்துக்கு இந்த கதை நம்மளை கூட்டிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கதை உள்ள காலகட்டத்துக்கு போயிருங்க. இந்த கதை எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வெர்ஷன் தான். இப்போ நான் சொல்றதுனால இந்த புத்தகம் படிக்கிறது உங்களுக்கு பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்காது. நான் சொல்றது ஒரு சிறு துளி தான் சொல்லுவேன். ஸோ இது உங்களுக்கு இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்க அவசியம் இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அழகான கண்மாய். அந்த கண்மாய் ஓரத்தில் ஒரு ஐயனார் கோயில் இருக்கு. அந்த ஐயனார் கோயில் கிட்ட ஒரு வேப்பமரம் இருக்கு. அங்கே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கூடி இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்மாயை தூர்வாடுறதுக்காக. அதாவது இந்த மழை காலத்துக்கு முன்னாடியே அந்த கண்மாய்ங்கிறது குளம் தாங்க. அந்த குளத்தை ஆழப்படுத்தி அவங்க வச்சிருவாங்க. அப்பதான் அந்த மழை பெய்யறப்ப அந்த நீர் ஆதாரம் அந்த வருஷம் பூரா அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அதுக்காக மழையை வரவேற்கிற மாதிரி அவங்க ஃபர்ஸ்டே அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கூடி இருக்காங்க. அந்த கண்மாயை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அந்த கண்மாயை சுற்றி பனைமரங்களாக இருக்கு. நம்ம கிராமத்து வழக்கில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் வச்சவன் சாப்பிட்டு சாவான், பனைமரம் வச்சவன் பார்த்துக்கிட்டே சாவான்னு சொல்லுவாங்க. அந்த பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த பனைமரத்தை வச்சவங்க அவங்க சாப்பிட முடியாது. அவங்க நட்டு வச்சாங்கன்னா அவங்க தலைமுறையில் உள்ள அடுத்தடுத்து வர்ற வாரிசுகள் தான் அதை சாப்பிட முடியும். அவ்வளோ லேட் ஆகும் அந்த பழம் பழுக்க அப்படிங்கிறதா அதோட அர்த்தம். அந்த கண்மாயை சுற்றி பனைமரங்களாக இருக்குன்னு அவங்க சொல்கிறப்பயே நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த கண்மாய் எவ்வளோ பழமையான கண்மாய், அதே மாதிரி அந்த ஊர் எவ்வளோ பழமையான ஊர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. அப்படி பழமையான அந்த கண்மாயை பற்றியும் அந்த ஊரை பற்றின ஒரு கதை தான் இது. அந்த ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா உருளக்குடி. அந்த உருளக்குடி கிராமத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் முக்கியமான வாழ்வாதாரமான அந்த கண்மாயும் அந்த ஊரும் எவ்வளோ தூரம் ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்குங்கிறதான் இந்த கதை. அந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு மக்களை பற்றியும் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்கங்க அந்த கதையில். இந்த கதையில் உள்ள சின்ன சின்ன நினைவுகளை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேங்க. இந்த கண்மாயை ஃபர்ஸ்ட் அவங்க தூர்வார ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்க சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் அதில் உள்ள பனைமரங்களை பார்த்துக்கிட்டே வருவார். அப்போ இன்னொருத்தர் கேட்பாரு, அந்த பனைமரத்தில் என்னப்பா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த பக்கம் எந்த பக்கத்துல இருந்து அதிக மழை பெய்யுங்கிறத நான் பனைமரங்களை வச்சு ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்பாரு. அது எப்படி பனைமரத்தை வச்சு எந்த பக்கம் இருந்து மழை வரும்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பனைமரங்களில் தூக்கணாங்குருவி கூடு கட்டியிருக்கும். அந்த தூக்கணாங்குருவி கூடு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒன் சைடு ஓப்பனாக தாங்க இருக்கும். ஒரு சைடு வாசல் இருக்கும், இன்னொரு சைடு தான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கும் அந்த தூக்கணாங்குருவி கூடில். அது எந்த பக்கம் அதோட வாசலை வச்சு கட்டியிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் மழை அதிகமாக வரும். ஸோ அந்த குருவிக்கு அது தெரியும், இந்த பக்கம் மழை அதிகமாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அது என்ன பண்ணுன்னா தன்னோட வாசலை ஆப்போசிட் சைடில் வச்சு கூடு கட்டுங்களாம். இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான தகவலாக தான் இருந்துச்சு. இது உண்மையாலுமே அப்படியானே எனக்கு தெரியல, பட் அது நம்பக்கூடியதாக இருந்தது அவர் சொல்கிறப்ப. அவ்வளோ அழகாக அந்த தூக்கணாங்குருவிக்கு அந்த அறிவு இருக்கும். அதனால தான் அது அப்படி வாசல் வச்சு கட்டுது. அது வாசல் வச்சு நம்ம எந்த பக்கம் இருந்து மழை வருங்கிறத ஈஸியாக கணிச்சிடலான்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த தூக்கணாங்குருவிக்குமே பார்த்தீங்கன்னா ஆண் பாலை எது பெண் மரம் எதுங்கிறது ஈஸியாக தெரியும். ஏன்னா அவங்க பெண் மரத்தில் அதிகமாக கூடு கட்டாது.
அடிக்கடி நம்ம போய் அதில் காய வெட்டுவோம், பனையெல்லாம் வந்து அப்பப்போ பிரித்து இது பண்ணுவோம், பதனிக்காக நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம அந்த கூடுகளை டிஸ்டர்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது வந்து ஆண் மரத்தில் மட்டும்தான் கூடு கட்டும், பெண் மரத்தில் அது கூடே கட்டாதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து உண்மையிலே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஒரு குருவிகளோட வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு எனக்கு தோணுச்சு. அடுத்த தடவை நம்மளும் பனைமரங்களை பார்க்குறப்ப நம்ம வந்து அவசியம் இதெல்லாம் நோட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்குடி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தானியங்கள்லாம் காய போடுறதுக்கு ஒரு களம்னு ஒன்று இருக்குங்க. களம்னா இப்போ வந்து நம்ம ரைஸ் மில்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தானியங்களை காய போடுறதுக்காக ஒரு சிமெண்ட்டில் வந்து களம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே காய போட்டு நம்ம பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த கிராமத்தில் வந்து பாறைகள் நிறையா இருக்கும். அந்த பாறைகள் மேலேயே அந்த தானியங்களை காய போட்டுருவாங்க. அது தேவையான அளவுக்கு காஞ்சோடனே அதை பதப்படுத்தி எடுத்து வச்சுக்குவாங்க. அப்படி அவங்க காய போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய பறவைகள்லாம் வந்து அந்த தானியங்களை வேணுங்கிற அளவுக்கு அவங்க பசியாற அளவுக்கு சாப்பிட்டு போயிருங்களாம். அதை வந்து யாரும் விரட்டவோ எதுவுமே பண்ண மாட்டாங்க, அதை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவரோட தோட்டத்துக்கு போயிட்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த களம் வந்து ரொம்ப காலியாக இருக்குது. அந்த பறவைகள்லாம் அந்த மரத்து மேலே பக்கத்தில் இருக்க ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்குது. இவருக்கு அந்த பறவைகளை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இன்றைக்கி யாருமே தானியங்கள் போடலையான்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு மரக்காப்பட்டி நிறைய அவரோட விதை நெல் தானியங்களை எடுத்துகிட்டு வந்து அந்த பாறையில் விசிறாரு. அவரும் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னு அவங்க வீட்டில் உள்ளவங்களும் ஓடி அவர் பின்னாடியே வந்து பார்த்தா அவர் வந்து தானியங்களை கொண்டு வந்து அங்கே வீசுறாரு. இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறப்ப பார்த்தா அந்த மரத்து மேல பறவைகள்லாம் வந்து எடுத்து சாப்பிடுதுங்க. அதை பார்க்குறப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து காய போடுற அன்னைக்கு அந்த பறவைகளுக்கு உணவு கிடைக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம காய போடாத அன்னைக்கு அந்த பறவைகளுக்கு உணவு எப்படி கிடைக்கும்? அதனால முடிஞ்சவங்க அவங்களோட தானியங்களை கொண்டு வந்து காய போடாத அன்னைக்கும் அந்த பறவைகளுக்கு உணவுகள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் இந்த கதையில் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், பறவைகளுக்கு மட்டும் இல்லைங்க, மனிதர்களுக்குமே வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக பிச்சைக்காரங்கன்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வயசானவங்க, ரொம்ப துறவிகளாக இருக்கவங்க, அவங்கெல்லாம் வந்து கிராமத்துக்கு போய் தங்குவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் உணவு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூட கூடாதுன்னு இந்த ஊரில் ஒரு சட்டம் இருந்திருக்கு. அதாவது சட்டம்னா எழுதப்பட்ட சட்டம் இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க இந்த ஊரில் உள்ள பசங்களுக்கு அவங்க முன்னோர்கள் வந்து யாராவது பசின்னு வந்து நம்மக்கிட்ட வாய் விட்டு கேட்டு நம்ம சோறு போடக்கூடாது, அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துடணும். அதுவும் இல்லாமல் அவங்க யார் வீட்டு வாசலில் நின்றும் கேட்கக்கூடாது. ஸோ அந்த ஊரில் உள்ள இளவட்டங்கள், அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி யாராவது வயசானவங்க வர்றாங்க இல்லை முடியாதவங்க வர்றாங்க அந்த ஊருக்குன்னா நீங்கள் இங்கேயே உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த பசங்க வந்து அவங்களுக்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் உணவுகள் அவங்க ஒவ்வொரு வீட்லேயும் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. யாருமே உணவு இல்லைன்னு சொன்னதே இல்லை. இதெல்லாம் படிக்கிறப்ப நம்மளோட மூதாதையர்கள் எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்காங்கன்னு நமக்கு தோணும். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இந்த கதையில் வர்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுமே. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் இருக்காங்க, அவங்க பேர் கொப்புலாயின்னு சொல்லி. அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை. ஸோ அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து 2வது திருமணம் அவங்க தங்கச்சியே பண்ணி வச்சுறாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குது. அவங்கள தனியாக விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நிறைய மாடுகள் வச்சுருக்காங்க. அதுகளோடையே இவங்க வாழ்க்கையை கடத்துறாங்க. அதாவது அவங்களோடய பேசிக்கிட்டு, அவங்களோடய சிரிச்சுக்கிட்டு, அவங்களோடய கோச்சிக்கிட்டு அப்படின்னு அவங்க வாழ்க்கையும் அந்த மாடுகளோட ரொம்ப பின்னி பிணைஞ்சு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்க பார்க்குறாங்க, அவங்க பக்கத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு மக்கள் நிறையா போகிறாங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு என்ன தோணுது, மக்கள் இந்த வேகாத வெயிலில் போகிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தண்ணீர் பந்தலாட்டம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட தான் மாடு இருக்குல்ல அதனால வந்து மோர் வைக்கலாம், அவங்க அதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இலைப்பாரிட்டு போகட்டும்னு சொல்லிட்டு அந்த நடைபாதை ஓரமாக மரங்களும் நட்டு வைக்கிறாங்க. சின்ன சின்ன மரங்களும் நட்டு வச்சு அதை தண்ணி ஊற்றி பராமரிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மோர் பந்தலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்களோட அந்த அன்னதானம் எப்படி நடந்துக்கிட்டே இருக்கோ அது மாதிரி அந்த மரங்களும் செழித்து வளர்ந்து அந்த கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் எப்படி அந்த மாரியம்மனோட பேரை உச்சரிக்கிறாங்களோ அது மாதிரி இவங்களோட பேரையும் உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட பேர் அவ்வளோ பிரபலமாகுது. அவங்க வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் இந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்க ரொம்ப வயசானப்ப கூட பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் உள்ள சின்ன பசங்க, அதாவது இளவட்டங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
நம்ம இதை செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த பானையெல்லாம் கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது, அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறதுன்னு அவங்களும் செய்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. நமக்கு அப்புறம் இந்த பசங்க இதை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப நல்ல நல்ல இன்சிடென்ட்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து கிராமத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து சிறுதெய்வ வழிபாடுங்கிறது எல்லா கிராமத்துலேயுமே இருக்கும். அந்த சிறுதெய்வ வழிபாடு எப்படி உருவாச்சுங்கிறதெல்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்த மூதாதையர்களில் யாராவது ஒருத்தவங்க சடனாகவோ அப்படி திடீர்னு இறந்துட்டாங்க அப்படிங்கிறவங்கள வந்து அப்படி நிறைய இடத்துல வந்து சிறு தெய்வங்களாக வழிபட்டிருக்காங்க. அது என்னென்ன மாதிரி காரணத்தினால இந்த ஊரில் அந்த வழிபாடு தொடர்ந்துச்சுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஓவராலாக நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கூட இருக்கு. இது என்னன்னா, கட்டபொம்மன் ஐயா வந்து இந்த பாளையக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷவங்களோட சண்டை கட்டிட்டு இருந்த காலகட்டத்தில் இவர் இந்த ஊருக்கு ஒரு தடவை வர்றப்ப பார்த்தீங்கன்னா அவரோட குதிரைக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுது, பாதங்களில் பிரச்சனை ஆகும். அவர் என்ன சொல்றாரு, ஒரு பனையேறி பக்கத்தில் இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து நீ ஒரு ஆசாரியை கூட்டிகிட்டு வந்து இந்த குதிரையை எனக்கு சரி பண்ணி கொடுத்தாதான் நான் போக முடியும், அதனால கொஞ்சம் கூட்டிகிட்டு வாப்பான்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து கட்டபொம்மன் ஐயாங்கிறப்ப கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஹெல்ப்லாம் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பயங்கரமாக பயம். ஏன்னா நம்ம வந்து எட்டயபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்த ஒரு ஊர் தான் உருளைக்குடி. இங்கே இருந்துட்டு நம்ம வந்து கட்டபொம்மன் ஐயாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரிஞ்சால் நம்மளோட நிலைமை என்ன ஆகும்னு அவங்க பயந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையிலையும் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கட்டபொம்மன் ஐயா பாளையக்காரர்கள்லாம் சேர்ந்து பிரிட்டிஷவங்களோட சண்டை கட்டிட்டு இருந்த இந்த சூழ்நிலை கூட தனக்காக ஹெல்ப் பண்ண அவங்கள மறக்காமல் அவங்க 2 பேத்துக்கும் பரிசு அனுப்பி வைக்கிறாரு. அந்த பரிசு இவங்களையும் வந்து அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புதையில வந்து பூதம் காக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இவங்க காத்துக்கிட்டே இருந்து இவங்க தலைமுறைக்கும் அதை வெளியில் எடுக்காமையே இருந்தாங்க. ஏன்னா வந்து கட்டபொம்மனை ஹெல்ப் பண்ணனால இந்த பரிசு கிடைச்சிச்சுன்னு தெரிஞ்சால் தனக்கு ஆபத்து, பிரிட்டிஷ் வந்து நாட்டை விட்டு போனதுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணி கடைசியில் அவங்க எடுத்தாங்களா, எடுத்தப்ப என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கதையை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்குடி கிராமத்தில் உள்ள அத்தனை மக்களை பற்றின விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஒரு கதை தான், நாவல் தாங்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப தியரட்டிக்கலாக இருக்காது. நமக்கு இந்த புத்தகம் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உருளைக்குடி கிராமத்துக்கு நம்ம நேரில் போய் பார்த்தா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் வந்து கிராமத்தை பற்றி எனக்கு வந்து ஒரு அழகான புரிதல் வேணும், கிராம வாழ்க்கை முந்தி எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான புத்தகம் தான் இது. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நிறைய விஷயம் நம்ம படிக்க நம்ம அந்த காலத்தில் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் வந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து பர்சனலாக இந்த புத்தகம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து பிகினர்ஸ்க்கான புக்குன்னா கண்டிப்பாக இல்லை, ஏன்னா 500 பக்கங்கள்ங்கிறப்ப பிகினர்ஸ் படிக்க முடியாது. பிகினர்ஸ்க்கு அடுத்த ஸ்டேஜில் இருப்பீங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் நான் நிறைய புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க அவசியம் இந்த புத்தகம் படிங்க. ஏன்னா ஒரு நீர்நிலைகள் ஒரு கிராமத்துக்காகட்டும் ஒரு நாட்டுக்காகட்டும் எவ்வளோ முக்கியங்கிறத இந்த புத்தகம் சொல்லியிருக்கு. அப்படி இருந்த ஊர் எந்த அளவுக்கு மாறுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படிக்கிறப்ப அந்த ஊர் அப்படியே இருந்திருக்கலாம்ப்பா அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். அவ்வளோ அழகான ஊர். இப்போயும் நம்ம இந்த புத்தகம் படிக்கிறப்ப உருளைக்குடி கிராமம் உண்மையிலே இருக்கா, அதுவும் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணுன்னு தோணும். நீங்கள் அவசியம் இந்த புத்தகம் படித்து பாருங்கள். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறத அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த புத்தகம் நான் எது படித்தேன்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே மகிழ்ச்சியான மனிதர். இது வந்து இந்த புத்தகத்தில் பற்றின ரிவ்யூ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தாங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 206 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். இது வந்து அவசியம் நீங்கள் படிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாஜி வதை முகாமில் இருந்து ஒருத்தர் தப்பி பொழிச்சவர் தன்னோட உணர்வுகளை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாருங்க. அவர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன், அதனால என் வாழ்க்கை ரொம்ப சோகம், எனக்காக கொஞ்சம் அனுதாபப்படுங்கள்லாம் சொல்லவே மாட்டார். அதாவது அவங்க கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த புத்தகம் படிக்கிறப்ப எனக்கு ஏதோ ஒரு மோட்டிவேஷ்னல் புக் படித்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் லாஸ்ட் டைம் கூட இந்த மோட்டிவேஷ்னல் புக் லிஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம ஒரு புத்தகம் படிக்கிறப்ப அவங்கள பற்றின அனுதாபங்கள் வந்தால் தான் அது வந்து வேறு ஜோனர் புக்கு. இந்த புத்தகத்தில் எனக்கு ஒரு தடவை கூட இவரை பார்த்தா அனுதாபமே வரல. இவர் எப்படி தப்பிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை வந்து அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம்னு நான் அதை சொல்லுவேன். இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா 399 ரூபாய். மஞ்சள் பப்ளிகேஷன் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை சொன்னான்னு தெரில, 380 ரூபாய். இது வந்து அடையாளம் பதிப்பகம் தான் பதிப்பிச்சிருக்காங்க.
அவசியம் இந்த 2 புத்தகங்களும் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி யாராவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிடிச்சிச்சுங்கிறத அவசியம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே வந்து நான் போஸ்ட்டில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது எங்கிட்ட கேட்கணும்னு தோணியிருந்தா நீங்கள் கேளுங்க. அது வந்து ஒரு கேள்வி பதில் வீடியோ மாதிரி ஒன்று வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதில் சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அப்படி யாராவது அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கான கொஸ்டினை கேளுங்க. நான் அவசியம் அதுக்கான பதில் சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் எப்போ பார்த்தாலும் நான் மட்டும் பேசுகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கான கேள்விகள் என்ன, உங்களுக்கான மனநிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கேள்வி பதில் எபிசோடு வைக்கலான்னு நான் நினச்சேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு தோணுனா இந்த வீடியோவுக்கு கீழே கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது வந்து ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன். ஏன்னா நம்ம வந்து 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு வேறு மாதிரி வீடியோஸை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.